எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா, நானா இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன், நல்லா இருக்கும். நினைந்திருக்கேன் சார், நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்க தெரியுங்க. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமா ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமா அவர் மறந்துருப்பாரு. ஸ்டேஜ் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் டேக் சார் என்ன சார்பாக பேசுகிறேன், ஆக்டர் சார்பா. என்னன்னா, மேனேஜ் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி, அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார், லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமா சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங் தான் வர சொல்லுவாங்க. ஆனால் லொக்கேஷன் பார்க்க கூப்பிடுறாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்றாங்க, சார் ஃபர்ஸ்ட் டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வேற இல்ல, அவருக்கு டைரக்டர் சார் அதெல்லாம் புரிய மாட்டேன் சார் அப்படின்னு ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு. அது ஷூர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு, ஷூர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கி தான் சார் நீங்க நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ள போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டேன், கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்ட ஏதாவது ப்ராப்ளம் வச்சு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார். ரெடி, காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு. 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்கு எது இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் டேல சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோன்னே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமா யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர ராம் சார் வந்த உடனே, சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல பரவாயில்ல பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏணிக்கு நீ என்ன தப்பா பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்றது, ட்ரெயின் கலர் பிடிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 ஒரு ட்ரெயின் வருது சார், திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார், திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சார் திருப்பி போகிறேன். திருப்பி போயிருந்தேன்னா பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிறது, ஜனங்கள்லாம் வெளில போகிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஆர்டிஸ்ட், இவன் ஏன் நான் கேமராவை இல்லாம ஏனியோட தனியா நிக்கிறேன் அப்படின்ட்டு அகில சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கத்துறான் அவன். எனக்கு ஆமா அசிவா ஒரு வாயில் தயவுசு நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமா இருக்கு. அவன் வேற அப்படி போறான். அங்க என்ன பேச மாட்டீங்களா, அவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட. இப்ப இவனை பாக்குறதா இவன் திட்டுறதா, அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு. ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி உள்ள போனேன். ஓடி வந்தாரு, சார் ட்ரெயின் போச்சு, நீங்க ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் இது ட்ரெயின் போனா அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னு. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை சார், நாளைக்கு டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா, அவர் என்ன எவ்வளவு லவ் பண்றாருன்னா, சென்னை 22 ஒரே டைம் தான் வந்தது. அதுல இருந்து படம் பண்ணாரு. நானும் அதை நம்பிக்கை என்ன எவ்வளவு நம்பர் அதை லவ் பண்றேன். ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் 18 சார், பாலக்காடு எப்படி வெயிலா இருக்குன்னு பாத்துங்க கூப்பிட்டாரு. சரி நீங்க பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமா நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டாரு. சார் சென்னை 28 வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்கிற சீன் இருக்கு சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்துருங்க சார். இன்னைக்கு நீங்க ஒரு ஷார்ட் பண்றீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னன்னா ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி சொல்றாரு, என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் சார் நீங்க வெயிலில் படுத்திருக்கீங்க,
அதாவது 12:30 மணிக்கு வெயில நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு, அங்க இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது. ஒரு வருது 2 3 நிமிஷம் வருது. இப்ப இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒண்ணுமே தெரியல. கரெக்டா 12 மணிக்கு கேமராக்கு மேல சூரியன் இருக்கு. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 hour போயிடுவான்னு போட்டா, அன்னைக்குதான் என் கூட இருக்காங்க என் டீம். இவ்வளவு ஜாலியா நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறைய பண்ணணும்ட்டு. அப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்திரேலியாலேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தியேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தியேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்னு ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தாங்க. அது வந்து நம்ம நாட்டுக்கு பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசட். இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளவு சாதிச்சிருக்காரு. அவரு வந்து இங்க சொல்றாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்க வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ சோ மச். நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கு நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல நான் இருக்கேன்றது அப்படி பேசி சொல்ல வந்து நிச்சயமா சார், வெரி ஹாப்பி டு பி a part of பறந்துதோ. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சார். அது வந்து நான் சொல்லலாமா தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற. பட் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்றேன். I want to thank the entire cast and crew. மித்துல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியா பயமா இருந்தான். ஒரு 30 days ஆனதுக்கு அப்புறம் நானும் இவனும் பைக்ல போற ஷாட்டு அனைத்து அது 1 more போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாட் சரியில்லை, கொஞ்சம் கேமரா அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்க 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்டுல யாருமே கேட்காத ஒரு விஷயத்த வந்து உங்க வீட்டு கேட்கல, என்கிட்ட கேட்டாங்க. உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அப்போ உங்க வீட்டுல வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியா இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொல்றேன், இன்னைக்கு படம் முடிஞ்சிச்சு, படம் ஜாலியா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமா இந்த படத்துல வந்து அப்பாவை பத்தி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு. அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளவு ப்ரௌடா இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து சொன்னாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், அதுல என்னதானப்பா அவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார், ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்து சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேல பெரிய அன்பு வச்சிருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பு ஒரு மேல வச்சிருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்களுக்கு நான் 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா, இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்தாரு. சார் நீங்க ஆடியோ லான்ச் வருவீங்கன்னு சொன்னா, இல்ல நான் ஜப்பான்ல இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்ல இருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா நீங்க ஜப்பான் போனீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவர் இங்க வரும்போது சொன்னாரு உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி ஒரு வருஷம் இது குழந்தைங்க. லவ் யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால ரொம்ப ரிப்பிட்டேட்டிவா இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்துப்போ நான் ராம் சார் பத்தி கடைசியா பேச போறேன், அது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா. பறந்துப்போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து நான் ஒரு பார்ட், டீம்ல ஒரு பார்ட்டா இருந்தாலுமே எனக்கு பர்சனலா நம்ம நடிக்கிற படங்கள்ல சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுல பண்ற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துரும் அப்படின்னு வந்து நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளவு அழகா எழுதினதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் ராம் சருக்கும் சொல்லியிருக்காரு,
ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைல்ல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ. ஸோ நீங்க ராம் சாரையும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லா வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டா இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்பவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் த பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலா வனிதாவோட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளவு மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதுல என்ன 101 ஜோக்ஸ் வச்சிருக்கேன், நான் 36 பெஸ்ட் தான் அவங்க கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல ஒன்னே ஒண்ணு கேட்டோடனே எனக்கு என்ன ஒருத்தனா இதுவே எப்படின்னா அந்த 101 எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. பாருங்க, ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல பர்சனல் அங்க உட்கார்ந்து சொல்லுவேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் போன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor you are, wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமா நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா வந்து சிவாவோட இன்னொரு வெர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக், சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டபிளஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்த்தி, மதன் கார்த்தி சூப்பரா எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்க வாய்ஸ் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையா இல்லாம ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் எங்க டிஓபி ஏகா சார், நான் வந்து செல்லமா டூட் அப்படின்னு சொல்லுவேன், கலக்கிட்டீங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப அழகா இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்ல இல்ல, அவர் உங்களை தான் பாக்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்ப போட்டிருக்காரு நீங்க இப்பதான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார், பாலா சார் பிதாமகன்ல இருந்து எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னா அது புதுசா இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்க இல்லை, பட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்க எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill 7, ஆமா அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாம ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசரா வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனர்ல அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். ராம் சார் பத்தி பேசிட்டேன், சோ அதனால வந்து நான் ஐ ஃபர்காட் டு டாக் அபௌட் நான் இதுங்க நான் முடிக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆயிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ பெருசா பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்ல எங்க ராம் சார், எங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்க ஒரு ஃபேமிலியா வந்து எடுத்த படம், நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க, அது ஒண்ணுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.
தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பத்தியே பேசுறதுனால ஐ ஃபர்காட் அபவுட் அவர் டீம். ஓகே, மாரி செல்வராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதுல தாய் மாமன் ஒருத்தர் இருக்கா பெருமா, எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்காந்தாங்க அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்றாங்கன்றது சொன்னாங்க, அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு, நீங்க எவ்வளவு நல்ல பாட்டு எதாலும் என் படத்துல தான் அந்த 1000 பாட்டு வரணும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு ஒரு கவிஞனா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் சாங், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நீங்க இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதுல ரிச் பாய்ஸா நடிக்கும் போது அவர் அசிஸ்டன்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு என் படத்துக்கு நான் இந்த படத்துல மெயினா நடிக்கும் போது நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம். ட்ரீம் கம் ட்ரூ மோடி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். அண்ட் இதில் நடிச்ச அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர், அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்றாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் நிறைய பொய் சொல்லுவேன், பட் நிறைய போய் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த கிரேஸ் ஆண்டனி, அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த சீன், இந்த படத்துல நிறைய சீன் அவங்களுக்கு பார்க்கும்போது கண்ணு நமக்கு தெரியாம கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த அஜய் ஓகேஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அந்த சீன் பண்ணும்போது ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணும்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்ககிட்ட. இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். இதையெல்லாம் இன்டர்வியூ சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்கு, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்ககிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்க யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவன் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. நான் வேற யாருன்னா ஓகே, முக்கியமானது பிரதீப் சார். பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்கல்ல, ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வே டு கோ ப்ரோ. ஐம் சோ ஹாப்பி நீங்க ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். Thank you so much. Thank you. Thank you so much, sir. One moment I'll take to invite actress Maina onto the stage, please.